உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் சொல்லுங்க. அமெரிக்காவிலிருந்து நான் ராஜா. அம் தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 நாம் தமிழர் கட்சி மூலமாக போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரையும் தொடர்ந்து நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சகோதரி டயானா அவர்களை நேர்காணல் எடுக்கிறோம். வணக்கம் சகோதரி டயானா அவர்களே. வணக்கம் அண்ணா. ஸோ உங்களை உலகத் தமிழர்களுக்கு கொஞ்சம் உங்களோட அறிமுகத்தை கொடுக்க முடியுமா? நிச்சயமா உறுதியா கொடுக்கலாம். என்னோட பேர் முழு பேர் எஸ்தர் மேரி டயனா. ஓகே. சமூக சரி. வலைதளத்துல டயனா சேகர்னு இருப்பேன். நான் ஒரு தனியார் நிறுவனத்துல கணக்காளர்களா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ம். அப்புறம் 2017 தான் நம்ம கட்சிக்கு நான் முறையா வந்தேன். ஒரு 2 ஆண்டு வீட்டுக்கு தெரியாம இருந்தேன். ஏன்னா கட்சி அரசியல் நம்ம குடும்பத்துல யாருமே கிடையாது. இயக்க சரி. அரசியல்ல இருந்திருக்கிறேன். எனக்குரிய 12ஆம் வகுப்பு முடிச்ச உடனே இடதுசாரிகள் அமைப்புகளோட சிறு இயக்கங்கள், சட்ட பயிற்சிகள் எல்லாம் வாங்கிட்டு மக்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு இருந்தேன். இந்த ம். செய்யும் பொழுது சில இடர்பாடுகள் வருது. அப்ப நான் கட்சியை பார்க்கும்போது, அண்ணா தமிழ் தேசிய அரசியல மிக சிறப்பா அப்ப திராவிட அரசியல தான் நான் தமிழ் தேசியம்னு நினைச்சு தூக்கிட்டு இருந்த காலகட்டம் தான். அப்ப ம். முதல் முறையா நல்ல பேச்சு கேட்டு 2017 அந்த கட்சிக்கு ஒரு ம். 2 ஆண்டு வீட்டுக்கு தெரியாம களமாடிட்டு இருந்தேன். அப்புறமா நான் தான் முதல் பெண் அப்படிங்கறதுனால என்னுடைய முகம் வெளியே தெரிய வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. அப்பதான் வீட்டுல மகளிர் இருக்கிறாங்க அப்படின்னு ம். சொல்லிட்டு மகளுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அண்ணன் ரொம்ப நீங்க இப்படி ஒளிஞ்சு எவ்வளவு நாள் வேலை கொடுப்பீங்க அப்படின்னு. சரி, அதுக்கப்புறமா வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு புரிதலை ஏற்படுத்தி 2018 இறுதி காலகட்டத்திலே கொஞ்சம் முகம் வெளியில தெரிகிற மாதிரி 2019 பாராளுமன்றம், 2019 உள்ளாட்சி தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல்ல முழுமையா களமாடி வந்துட்டு இருக்காங்க. 18ல நீங்க வெளியில வந்ததா சொன்னீங்க. அப்போ உங்க வீட்டுல எப்படி அனுமதி வாங்குனீங்க? அவங்க ஒத்துக்குனாங்களா? என்னன்னா அண்ணனை பத்தி காணொலிகளை சும்மா பாக்குறது, கேட்க வைக்கிறது, ம். அரசியல் பேசுறது. பொதுவா நான் முதல்ல என் கணவர்கிட்ட தான் நான் இதை பற்றி ஏன்னா அவங்கதான் விடணும் நம்மள. மற்ற யாருனாலும் நம்ம என் வீட்டுக்காரே விட்டாரு அப்படின்னு சொல்லலாம். என் ம். கணவர்கிட்ட அந்த சிந்தனை நான் கொடுக்க வேண்டிய சூழல். முதல் அண்ணனை ஏத்துக்க வைக்க ஒரு சூழல். அப்புறம் புத்தகங்கள் வீட்டுல டப்பா டப்பாவா வச்சிருப்பேன். அதுல ஒரு ம். சில புத்தகங்கள் எடுத்து விவரங்களேன் வீட்டுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறது. இதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நான் தமிழகத்துல சும்மா ஒரு கார்டு போட்டேன். வேலைக்கெல்லாம் கூப்பிடுறது இல்ல. அப்படி ம். இப்படின்னு சொல்லி 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 ஏன் நம்ம போனா என்ன? ம். அவங்களே என்ன பண்ணாங்கன்னா, சரி இதனால என்ன இருக்கு? நம்ம இப்படிலாம் நம்ம உதவி போய்தான். அப்ப அவங்க அந்த வாயில இருந்து வரதுக்கு உண்டான ஒரு சூழலை நான் உருவாக்கிட்டேன். 2008 எனக்கு திருமணம் ஆச்சு. அவங்களுக்கு இந்த சமூக பொறுப்பு எதுவுமே இல்ல. அப்படியே நாங்க 2 பேருமே எதிர் எதிர் முனை மேல இருந்ததுனால, நான் ம். அவரை எதிர்த்து வேலை செய்யணும்னு நான் எப்பயுமே விரும்பல. அவர அவங்கள இணைச்சுக்கிட்டு வேலை செஞ்சு இணைச்சுக்கிட்டு அவர் என் கூட களமாட வேண்டாம். என்னுடைய ம். களத்துக்கு இது சரின்னு அவங்க ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் வெளி உலகத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு புள்ளியோட இருந்தேன். ம். 2013 இருந்தே மறுபடியும் அந்த பெற்றுக்கொண்ட பயிற்சிகளை நான் பயன்படுத்தணும்னு சொல்லி சிறிய சிறிய மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தேன். அதான் அவங்க பார்த்தாங்க. சரி ம்ஹ்ம். பரவாயில்ல கேட்டோம் அப்படின்னு. அதுக்கு எனக்கு ஒரு அரசியல் கட்சி தேவைப்படுதுன்னு சொன்னேன். சரி ம். நிச்சயமா நீங்க இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வீட்டுல இருக்கிறப்ப நான் வெளில போக மாட்டேன். ஏன்னா வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க. மற்ற ம். நேரங்கள்ல முழுமையா என்ன இணைச்சிருக்கு. இப்ப அப்படி கிடையாது. அவங்க இருந்தாலுமே வெளியில களமாட வேண்டிய சூழல். ரைட், ரைட். சிறப்பு, சிறப்பு. உங்களுடைய உங்களுடைய தைரியத்துக்கு பாராட்டு முதல்ல. ம். ரைட். ஆம். சிவகாசி தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? அதுக்கான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது? அதுக்கான தீர்வு என்ன வச்சிருக்கீங்க? கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? நிச்சயமா, நிச்சயமா. அதாவது சிவகாசியில பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒழுங்குபடுத்தப்படாத பட்டாசு ஆலைகள். பொதுவா நீங்க வெளியில இருந்து பார்க்கிறப்ப பட்டாசு ஆலையை மூடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. மாசு, உயிரிழப்புகள் அதிகமா ஏற்படுது அப்படின்னு. அப்படி பார்த்தா சுரங்க தொழில்கள் எல்லா தொழில்களுமே உயிரிழப்புகள் இருக்கதான் செய்யுது. இங்க பாதுகாக்கப்படாத பொறுப்பாளர்கள் அதிகாரிகள் நிறைய இருக்காங்க. முறைப்படுத்தப்படவே இல்லை. பட்டாசு தொழில் நகரம் அப்படிங்கும்போது திருவாசி சுற்றியே பட்டாசு தான். ஆனா தீயணைப்பு நிலையம் பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்துல ஒண்ணுதான் இருக்கு. இப்ப 2012 இறுதியில செப்டம்பர்ல ஒரு இடத்துல அதிகமா வெடி விபத்துல அதிகமான பேர் இறந்தாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து அந்த பகுதிக்கு போறதுக்கு 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர் பாதையும் சரி கிடையாது. தீயணைப்பு வண்டியும் போக முடியல.
அதே மாதிரி அரசு மருத்துவமனை அப்படியே எதிர்ப்புறத்துல இருக்கு. அவங்க 8 கிலோமீட்டர் உள்ள வந்து உடல்களை எடுத்துட்டு போகும்போதே அந்த 40 விழுக்காடுங்கிறது 50, 60, 70ன்னு கூட ஆரம்பிச்சிருச்சு. உயிரிழப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா ஒரு சூழல் இருக்கு. இது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அ எங்க ஊர வந்து சிவகாசிய வறண்ட பூமின்னு சொல்லுவாங்க. அத நான் ஏத்துக்கவே மாட்டேன். நாங்க வந்து தென் மாவட்டத்துல இருந்தா சிவகாசியில யாரும் பொண்ணு குடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அது ஒரு வழக்காவே இருப்பாங்க. தண்ணி எடுத்தே சாகடிச்சுருவாங்க. ஏன்னா எங்க ஊர்ல தண்ணீர் பஞ்சம் அவ்வளவு இருந்துச்சு. நாங்கலாம் அ இரவு 12 மணிக்கு போய் வருஷ போட்டுட்டு, அங்கேயே படுத்திருப்போம். நான் வந்து ஒரு 7வது, 8வது படிக்கும்போது படுத்துட்டு காலையில 5 மணிக்கு தள்ளுவண்டியில குடங்கள் வந்துச்சு. அவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்துச்சு. ஆனா உண்மையிலே எங்க ஊர் வந்து அப்படிப்பட்ட ஊர் கிடையாது. நல்ல ஒரு குளங்கள், ஏரிகள், அ ஏரி கிடையாது. குளங்கள், கண்மாய்கள் இருந்த ஒரு பகுதி. இவை அனைத்துமே ஆக்கிரமிப்பு என்ற பெயர்ல மூடப்பட்டிருக்கு. மூடப்பட்டதுனால எங்களுக்கு நிலத்தடி நீர் இல்ல, போர் போட்டா தண்ணி இல்ல. இது மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இன்னொன்னு பார்த்தோம்னா, அச்சு தொழில். நாங்க இந்த ஊருக்கு வந்ததே குறைக்கிறதுக்கு வந்ததே பட்டாசு தொழிலையும், தீப்பெட்டி தொழிலையும் நம்பிதான். தீப்பெட்டி தொழில் மொத்தமா போயிருச்சு. மொத்தமாவே அது இப்ப எல்லாமே மிஷின் ஆயிடுச்சு. இன்னொன்னு இப்ப எல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொன்னு பிரிண்டிங் அப்படின்னாலே சிவகாசின்ற இந்த பேரே அப்படியே மாறி, இன்னைக்கு எல்லாமே கோயம்புத்தூர் பக்கம் போயிருச்சு. அப்ப எங்களுக்கு வந்து அச்சு தொழில் இல்லாததுனால, இது போக இன்னும் இணை தொழில்கள் நிறைய இருக்கு. பிரிண்டிங் எடுத்துட்டா பிரிண்டிங் மட்டும் கிடையாது. லேமினேஷன் இருக்கு, ஸ்கோரிங் இருக்கு, பக்கத்துல இருக்கிற டீ கடை இருக்கு, ஆயாமா இட்லி விக்கிற ஆயா இருக்கு. இந்த மாதிரி அதை சார்ந்த தொழில் எல்லாமே படுத்ததுனால, நாங்க எல்லாருமே என்ன பண்றோம்னா, பட்டாசு தொழில்லாம் என்னன்னே தெரியாத நாங்க வந்து பட்டாசு தொழில்ல ஈடுபடுறோம். 1. 2வது என்னன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ். இப்ப அதிகமா ஏன் வெடி விபத்து ஆகுது அப்படின்னா, கான்ட்ராக்ட் பேசிஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஒப்பந்தம் அது. ஆ ஃபேக்டரி என்னோட ஃபேக்டரியா இருக்கும். நான் லைசென்ஸ் எடுத்துட்டு நிம்மதியா தூங்கிருவேன். என்கிட்ட ஒரு 30 ரூம் இருக்கும். ஒரு ரூமையே 5,00,000, 3,00,000 சொல்லி லீஸ குடுத்து படுத்துருவேன். ஆனா லைசென்ஸ் என் பேர்ல இருக்கு. அப்ப நான் எந்த உழைப்புமே பண்ணாம, எனக்கு வந்து ஒரு 5 கோடி வருது அப்படின்னா, நான் நிம்மதியா இருக்கேன். 5,00,000 போட்டுப்பான் பார்த்தீங்களா? அவங்களுக்கு எந்த விதமான பட்டாச பத்தி சும்மா ஒரு பார்வையாம். கண்ணு பார்த்தா கை செய்யும்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எங்க போனாலுமே கேட்ட பொருட்கள் மூலப்பொருள் வந்து யாராவது ஃபோன் பண்ணி எடுத்து குடுத்துருவாங்க. ஆ பெரிய நிறுவனங்கள்ல இருக்கிறவங்க சைடா இதெல்லாம் எழுதி குடுப்பாங்க. அத வச்சு பார்த்து நேத்து ரூ. 200 சம்பளம் பார்த்தோம்னா 300, 400 கூட்டிட்டு வந்து அங்க வேலை பார்க்க வைக்கிறது. அப்ப வந்து 4 பேர் தான் இருக்கணும் அப்படின்ற இடத்துல வந்து, ஒரு 10 பேர் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப நான் திடீர்னு போனேன்னா, எனக்கு உலகம் சுத்த தெரியும். மருந்து பிடிக்க தெரியாது, மணி பிடிக்க தெரியாது. இது இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா அங்க போய் தெரியாத நபர்கள் போய் சேர்றதுனால இத கண்காணிக்கிறதே கிடையாது இந்த அதிகாரிகள். இதனாலதான் உயிரிழப்புகள் அதிகமா இருக்குது. இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து சட்டக் கல்லூரி கிடையாது. இங்க சட்டக் கல்லூரி கிடையாது. அரசு கல்லூரியுமே இப்பதான் வந்திருக்கு. ஆஹ் அந்த கிட்டத்தட்ட இத சுத்தி ஒரு 7 கல்லூரி இருக்குது. தனியார் கல்லூரிகள் 7 கல்லூரி இருக்குது. எங்களுக்கு சட்டக் கல்லூரி சிவகாசியில வந்து ஏகப்பட்ட தொழிலாளர்களுடைய பிள்ளைங்க படிக்கிறாங்க. அரசு கல்லூரி கிடையாது, சட்டக் கல்லூரி கிடையாது. அது ஒரு சிக்கலா இருக்கிறது. இந்த தொழில்கள்ல எல்லாமே இப்ப வந்து மார்வாடி வடக்க இருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் நிறைய உள்ளுக்கு வரதுனால, இன்னைக்கு எங்க பசங்க என்னன்னா சரக்கு அடிச்சுட்டு, கஞ்சா அடிச்சுட்டு அங்கங்க செல்போன் பார்த்துட்டு இருக்காங்க. உழைப்புல இருந்து நாங்க வந்து வெளியேற்றி கொடுக்கணும். அதனால இங்க வந்து பெண்களுக்கு உண்டான பாலியல் துன்புறுத்தல் ரொம்ப இருக்கு. ரொம்ப இருக்கு. நானே ஒரு 2, 3 வழக்குகளை எடுத்து அவங்க வழக்கு பதிவு பண்ணி கூட இப்ப போன வாரம் கூட சாட்சியா நான் போய் நீதிமன்றத்துல போயிட்டு தான் வந்தேன். அவங்களுக்கு நம்ம கூட இருக்க வேண்டியிருக்கு. இந்த துன்பங்கள்லாம் நிறைய ஏற்படுது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தடுக்கி விழுந்த எங்க திருத்தங்கல் பகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து இவ்வளவு தூரத்துல 3 இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு அதுக்கும் 90 மீட்டர் தான் இருக்கு. 90 மீட்டருக்குள்ள ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. எதிர்த்தாப்புல கோயில் இருக்கு. இந்த மாதிரியான சிக்கல்களுக்குள்ள நம்ம வந்து சுழன்று போயிட்டு இருக்கோம். சரி, சரி. இப்போ அம் நிலத்தடி நீர பத்தி முதல்ல சொன்னீங்க. வறண்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நிலத்தடி நீர் மட்டத்த வந்து உயர்த்துறதுக்கு அ என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? ஆ இல்லையா? இப்ப வந்து இந்த நிலத்தடி நீரெல்லாம் உயரும். இந்த கண்மாய்கள மீட்டா, இது வந்து நல்ல ஒரு சிவகாசி வந்து ஒரு செழிப்பான பகுதிதான் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது. இப்பதான் வந்து ஒரு தனியார் நிறுவனம் வந்து பெரிய குளங்கம்மா, சின்ன குளங்கம்மா, செங்குளத்தம்மாங்கிறதுல சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமா வந்து நம்ம தூர்வார்றதுக்கு நிறைய போராட்டங்கள். அதுக்கு வந்து மறைமுகமா நம்ம நாம் தமிழர் கட்சி நிறைய வேலை பார்த்து வச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் தேவை, ஒரு அனுமதி தேவைப்படும். அத நம்ம ம். கொஞ்சம் போஸ்ட் பண்ணி வாங்கி கொடுப்போம். அவங்க வந்து இப்ப என் பகுதியில செங்குளத்தம்மான்னு ஒண்ணு இருக்கு. அத வந்து உயர்த்துனாங்க. ஒரு ஒரு 1 மாதத்துக்குள்ளாகவே நிலத்தடி நீர்
தண்ணி போட்டோம் அப்படின்னா நிறைய நேரம் சீக்கிரமா நிறைஞ்சிருது. அப்ப அது வந்து எங்க மக்களே சொல்றாங்க தண்ணியுடைய தரமும் நல்லா இருக்கு அப்படின்னு. நாமும் வந்து சட்டமன்ற உறுப்பினரா வந்ததுக்கு அப்புறமா நிச்சயமா எங்க ஊர்ல இருக்கக்கூடிய கண்மாய்கள் வந்து நிறைய 10க்கும் மேற்பட்ட ஊரணிகள், கண்மாய்கள் மூடப்பட்டிருக்கு. இந்த கண்மாய்களை மீட்டெடுத்து அரசு அதிகாரிகளோட இணைந்து மீட்டெடுத்து நிறைய தனியார் நிறுவனங்களுமே இன்னைக்கு வந்து பசுமை மன்றம்ன்ற பேர்ல வந்து உண்மையாகவே மக்களுக்கு ஏதாவது செய்யணும். நம்ம பகுதி வந்து வறட்சியான பகுதி அப்படின்னு இருக்கக்கூடாது. செழிப்பான பகுதிங்கிற காட்டணும் முனைகிறாங்க. ஆனா அவங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஆணையாளர்கிட்ட அனுமதி வாங்க வேண்டியிருக்கு, சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட அனுமதி வாங்க வேண்டியிருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து நிறைய தொய்வு ஏற்படுது. நான் சட்டமன்ற உறுப்பினரா வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட இணைச்சு ஒத்த சிந்தனையில இருக்காங்க. இணைச்சு நிச்சயமா மூடப்பட்ட இந்த ஊரணிகளை, கண்மாய்களை மீட்டெடுத்து நிலத்தடி நீரை வந்து உயர்த்தி இது போக குறுங்காடுகள் 2 இடங்கள்ல வச்சிருக்கிறோம். நான் சட்டமன்ற உறுப்பினரா வந்ததுக்கு அப்புறமும் குறுங்காடுகள் நம்ம அண்ணா சொன்ன மாதிரி நம்ம மரங்கள் இப்ப ஏற்கனவே நம்ம ஒரு 10 ஆண்டுகளா இங்க மரங்கள் நட்டி நம்மளுடைய பெயர் போட்ட மரங்கள்லாம் இன்னும் ஓரளவுக்கு குடிக்கிற அளவுக்கு எல்லாம் இன்னைக்கு வந்திருக்குது, பனை விதைகள் இருக்கு. அப்ப இதை வந்து ஒரு பசுமை நிறைந்த ஒரு சிவகாசி ஆக்கணும் அப்படின்னா நீர்நிலைகளை நிச்சயமா மீட்டெடுப்போம். கருவேல செடிகளை வந்து தன்னார்வ அமைப்பு மட்டும் இல்லாம பொதுமக்களையே அவங்களுக்கு வந்து கௌரவிச்சு எங்கெல்லாம் நீங்க வந்து அந்த முட்களம் இந்த தீம கருவேலைன்னு சொல்லக்கூடிய அந்த மரங்களை விட்டுறவங்களுக்கு நான் வந்து ஒரு பரிசு கொடுக்கலாம், அவங்க கௌரவப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அப்ப வந்து நீரை அதிகமா உறிஞ்சக்கூடிய அந்த இதை எடுக்கணும். அதே நேரத்துல மரங்களும் நான் நடுவேன். அதே போல இன்னைக்கு ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பெரும் முதலாளிகளுக்கு வந்து அந்த கம்மாய்களை மீட்டெடுத்து அது வந்து மழைநீரை சேகரித்து அதனுடைய நிலத்தடி நீரை மக்கள் பயன்படுத்துவதற்குண்டான பணிகளை நிச்சயமா நான் செய்வாங்க. இப்போ கருவேல மரத்தை நீக்கிறது சொல்லியிருக்கேன், அது சிறப்பு. நல்ல மரங்களை நமக்கு நிலத்தடி நீரை தேக்கி வைக்கிறதுக்கு தகுந்த மரங்களை நடுறதுக்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கா? நிச்சயமா இருக்குண்ணா, அதுவும் இருக்குது. எந்தெந்த மரங்கள்லாம் வந்து இப்ப நமக்கே நாம் தமிழர் கட்சியில் சுற்றுச்சூழல் பாசறைன்னு இருக்கு. இன்னைக்கு அந்த பாசறைகளோட இணைந்து நான் சட்டமன்ற உறுப்பினரா ஆனதுக்கு அப்புறம் நிச்சயமா கட்சியினுடைய துணையோட சுற்றுச்சூழல் பாசறை சார்ந்து எங்கெல்லாம் வந்து அதை சுற்றி பொதுவா புறம்போக்கு இடங்கள், அரசு புறம்போக்கு இடங்கள்லாம் இன்னைக்கு இருக்கதான் செய்யுது. இந்த வேண்டாய உரங்கள் எல்லாம் இன்னைக்கு 1,00,000 மரக்கன்றுகளை ஒரே இடத்துல வச்சாங்க. அது போல சில இடங்களை நான் தேர்வு பண்ணி நீர் உறிஞ்சக்கூடிய நீரை உருவாக்கக்கூடிய மரங்கள் எதெல்லாம் பார்த்து அதை சுற்றுச்சூழல் பாசறையோடு இணைந்து அந்த இடங்கள்ல மரங்கள் அமைப்போம்னா இது போக என்ன அப்படின்னா இன்னைக்கு மேம்பாலம் 4 ரோடுன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய போட்டு நிறைய மரங்களை கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட மரங்களை வந்து அப்படியே பேர்த்து எடுத்துட்டாங்க. கேட்டா நாங்க அதுக்கு வந்து அதிகமா 10 மடங்கு 20 மடங்கு மரங்களை வைப்போம் சொல்றாங்க. நாங்க என்ன நான் வளர்ச்சி திட்டம்ன்ற பேர்ல இந்த மரங்களை எடுத்தா கூட இந்த சூடோட எடுத்து எங்க தேவைப்படுகிறதோ அந்த இடத்துக்கு, ஏன்னா ஒரு 20 வருஷம் 30 ஆண்டு 40 ஆண்டு வளர்ந்த மரத்தை மீண்டும் ஒரு முறை கீழே போட்டுட்டு புதுசா உருவாக்குறத விட அந்த மரங்களை இடம்பெயர்வு செஞ்சு வேற ஒரு இடத்துல வச்சு அதை திரும்ப பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி நிச்சயமா மரங்களை அழியாம எந்த மரத்தையும் வெட்டி போடாம எடுத்து பண்ண முடியுமோ, இன்னொரு இடத்துல வச்சு வளர்க்க முடியுமான்ற ஒரு அந்த ஒரு ஏற்பாடையும் நான் நிச்சயமா பண்ணுவேன். ஓகே, சிறப்பு. இப்போ நிலவரம் எப்படி இருக்குது? போன தேர்தலுக்கும் இப்போ வர தேர்தலுக்கும் நிலவரம், தேர்தல் நிலவரம், மக்களோட மனநிலை எப்படி இருக்கு? நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பார்க்க போனோம்னா போன முறை வந்து நாம் தமிழர் புதிய ஒரு இளைஞர்கள் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஆதரவு நிறைய அவங்க வந்துருவாங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க வருவாங்க அப்படின்றது போய் இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில நாம் தமிழர் ஓட்டை வந்து விஜய் பிரிச்சிருவாரு அப்படின்ற மக்கள் எல்லாம் பேசுறாங்க. நீங்க ஐயா உங்க ஓட்டெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா நமக்கு தரமான வாக்காளர்கள் நல்லா கூடியிருக்கிறாங்க. இப்ப நம்ம போய் பேசும்போதே வந்து மத்த புதிய உறுப்பினர்கள்லாம் இப்ப வந்து இந்த கார்டு போட்டு 2021ல வேலை பார்த்தவங்க எல்லாமே களத்துல ஏற்கனவே நின்னவங்க தான். இப்ப நம்ம உள்ள போகும்போது புதிய உறுப்பினர்கள் புதிய புள்ளிகள் ஒரு குழுல வச்சிருக்கணும். அவங்க நமக்காக வேகமா ஓடுறாங்க, வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நம்ம அவங்க சுகாசில உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அங்கிருந்து பட்டியல் போட்டு நம்மகிட்டே கொடுக்குறாங்க. அப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த உதவிகள் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து காற்று இருக்கக்கூடிய காற்று அடிச்சதுனால அந்த விலைகள் எல்லாமே போயிடுச்சு. நிச்சயமா இங்க சிவகாசியில உள்ள நிலவரத்தின்படி பார்க்கும்போது இதை பொது வலைதளத்துக்கு சொல்லாமான்னு தெரியல,
உண்மையிலேயே ஒரு சாதகமான ஒரு சூழல் வந்து 2021 விட 2026 ஒரு மிகச் சிறப்பா இருக்குண்ணா. ஓகே, ஓகே. நல்லது. ஆம். ஸோ பட்டாசு அ ஆலை விபத்த பத்தி பேசுனீங்க. அது குறிக்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லிட்டீங்க நீங்க. ஆ மருத்துவ வசதி மேம்பாடு ஏதாவது திட்டம் இருக்குதா? அத பத்தி ஏதாவது சொல்ல ஆமாங்க. முடியுமா? இப்ப கூட 87,00,000க்கு அதே மருத்துவமனையில மேலும் மேலும் டப்பா டப்பாவா கட்டிக்கிட்டே அந்த வசதி இருக்கு, இந்த வசதி இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க கேட்கிறது தீக்காய சிகிச்சை பிரிவு கிடையாது. தீக்காயத்துக்கென்று தனி மருத்துவமனை. நாங்க இங்க இருந்து மதுரைக்கு போனோம்னா 2 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரத்துக்கு ஆகும். உயிரிழப்பு அதிகமாகும். எது அதிகமான விபத்துகள் நம்ம பொதுவா எங்க வச்சிருப்போம்? மக்கள் கூடக்கூடிய இடத்துல தீயணைப்பு வாளி எல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்? அங்க வந்துருச்சுன்னா அங்கங்க வேகமா தூக்கி ஊத்தணும் அப்படின்றதுக்காக. ஆனா இங்க வந்து சாதாரணமா வந்து ஒரே மருத்துவமனையில தீக்காய சிகிச்சை பிரிவு இருக்கு. இப்ப முந்தா நாள் கூட அங்க போயிட்டு வந்தோம். இப்ப வீட்ல ஏதோ ஒரு தீப்பெட்டி ஒரு என்ன சொல்றது? பட்டாசு வெடிக்கும் பொழுது ஒரு தீப்பட்டுருச்சு அப்படின்னா, எங்களுடைய மருத்துவமனை எங்களுக்கு போதுமானதுதான். ஆனா தீக்காய சிகிச்சை பிரிவுக்கு தனி மருத்துவரே வேணும். அதுக்காக படித்த மருத்துவர் இருந்தா தான் எங்களுக்கு பயம் இருக்கும். இல்லன்னா இந்த மருத்துவமனை பயனே கிடையாது. ம். இதுவரையிலும் ஸ்கேன் வசதி இந்த மாதிரிலாம் நாங்க இன்னும் படிக்கிற வரைக்கும் மதுரைக்கு தான் போய்க்கிட்டு இருக்கோம். இந்த அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்படுறது மட்டும் இல்லாம, இப்ப அவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து அதெல்லாம் சொல்லியிருக்காரு. குழந்தைகளுக்குன்ட்டு நாங்க தனியா பிரிவு இருக்கு, அது இருக்கு. இங்க இல்லைன்னா நம்ம விருதுநகர்ல கூட பார்த்துக்குவோம். ராஜபாளையத்துல பார்த்துக்குவோம். நாங்க கேட்கிறது சிவகாசியை சுற்றி பட்டாசு ஆலைகள் இருக்கு. அதிகமா வெடித்து விபத்துக்குள்ளாகக்கூடிய சூழல் இருக்கனால, தனி மருத்துவமனை அதுக்கு மட்டும் தான் இருக்கணும். ம். அதே சரி. மாதிரி 4 பக்கங்கள்லயும் ஆம்புலன்ஸ் வசதியோட கூடிய சிவகாசி இங்க இருக்குன்னா, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு சொல்லி 4 பக்கங்கள்லயும் ஆம்புலன்ஸ் வசதி வந்து தீக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா, அவங்க உள்ள மருத்துவமனைக்கு வரும்போதே அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான செய்யக்கூடிய ஒரு மருத்துவரோடு கூடிய பணியாளர்கள் அந்த வாகனத்துல இருக்கிறது. வெடிச்சிருச்சு அப்படின்னு அடுத்த நிமிடம் உள்ள இருந்தே அவங்க சிகிச்சை தொடங்கி கொண்டு வந்து மருத்துவமனையில சேர்க்கிற அளவுக்கு இந்த ஃபெசிலிட்டிய நிச்சயமா இந்த சிவகாசி மக்களுக்கு நாங்க பண்ணி குடுக்கலாங்க. ஓகே. சிறப்பு. ஆம். இப்போ சிவகாசி தெரியும். பட்டாசு தொழிற்சாலை நகரம். பட்டாசு நகரம்னே சொல்லலாம் அத. ம். அத தாண்டி வேற தொ தொழில் முன்னேற்றத்துக்கான ஏற்பாடுகள் என்ன இருக்கு? ஆ இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன். எங்க ஊர் வந்து எல்லாராலயும் ஒரு வெப்பம் இருக்காது, தண்ணி எல்லாம் இல்ல, விவசாயம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா 1920கள்ல இந்த பட்டாசு வர்றதுக்கு முன்னாடியே பருத்தி, ஆ நிலக்கடலை, எண்ணெய் வித்துக்கள ஆட்டி கொண்டு போய் விவசாயிகள் மந்தையில கொண்டு போய் போடுறது, இதெல்லாம் செழிப்பா இருந்த ஊர் தான். இன்னும் ம். கொஞ்சம் விரிவா சொல்லணும்னா, இந்த பட்டாசு ஆலைக்காகவே ஆட்கள் கிடைக்காது. ஆட்கள் சரியா பட்டாசு தொழில வந்து புதுசா உள்ள வர விவசாயத்துல இருந்து வரமாட்டேங்கிறான்னு சொல்லி, இந்த விவசாயத்த கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து நிப்பாட்டி, இந்த பட்டாசு தொழிலாளர்கள் வேணும்ங்கிறதுக்காக அங்கிருந்து எடுத்துட்டு வந்து விவசாய தொழில நிப்பாட்டிட்டாங்கன்ற மாரி தான் எங்க தாத்தா அவங்கலாம் சொல்லுவாங்க. இது இப்போ பலா போன அந்த தொழிலுக்காக தான் இங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் அந்த விவசாயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொழில்ல இருந்து நான் போனஸ் தரேன், 4 மாசம் போனஸ். இங்க நெறைய பெனிஃபிட் தொடக்க காலங்கள் இப்ப கிடையாது. குற்றால காசு அதுன்னு நெறைய உங்களுக்கு இருக்கு. அப்ப அப்படி கவர்ச்சிகரமான உதவிகள செஞ்சுதான் இந்த தொழிலையே அழிச்சுட்டாங்க. திருப்பி பார்க்கும்போது சுக்கராப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, கறி நெய் வாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு 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 எனக்கு அங்க இப்ப அந்த அடிச்சுவடே இல்ல. கறி வந்து 20கள்ல 1920, 25ல மீண்டும் அந்த தொழில்கள மீட்டுருவாக்கம் பண்ணியும், அதே நேரம் இந்த அச்சு தொழில் வந்து எல்லா இது மாவட்டத்துல எல்லா ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா, பாடநூல் கழகம் இருக்கு பார்த்தீங்களா? தமிழ்நாடு பாடநூல் கழகம்னா, இப்ப கர்நாடகாலலாம் அவங்க ஸ்டேட்ல தான் அடிக்கணும்னு ஜீவோ போட்டாங்க. ஆனா எங்க தமிழ்நாட்டுல என்ன இருக்கு அப்படின்னா, யார் இருந்தாலும் ஓப்பன் டெண்டர் இருக்கு. அப்ப ஏதோ இப்ப ஆந்திரால இருந்து ஒரு நிறுவனம் தான் தமிழ்நாடு பாடநூல் கழகத்த அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சட்டமன்ற உறுப்பினரா ஆனதுக்கு அப்புறம் நிச்சயமா தமிழ்நாடு பாடநூல் கழகம் அச்சடிக்கிறதுக்கு தமிழர்கள் மட்டும்தான் டெண்டர் எடுக்கணும்ன்ற அந்த ஜிஓவ கொண்டு வர்றதுக்கு நிச்சயமா நான் குரல் கொடுப்பேன். அப்படி வரும் பொழுதே அதை சார்ந்த தொழில்கள் டிசைன் போடுறது, பேட் போடுறது எல்லாமே நாங்க பிஸி ஆயிருக்கோம். இந்த ஒரு தொழில் உள்ள வந்தா கூட எங்களுக்கு ஒரு அச்சு முழுக்க 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 எங்க பக்கம் வந்தாலே ஒரு 60 விழுக்காடு தொழில்களை நாங்க மீட்டெடுத்தோம். இது போக
இங்க என்ன சொல்றோம் இல்லையா, 20கள்ல உள்ளதை இப்ப மீட்டெடுக்க முடியுமானா நிச்சயமா மீட்டெடுக்க முடியும். அவங்க விவசாயம் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 18 பட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகள்ல விவசாயம் எல்லாம் நெல்லு அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாரம்பரிய இந்த விவசாய பொருட்கள மீண்டும் கொண்டு வர்றதுக்கு விவசாய அமைப்புகள் ஒண்ணு உருவாக்கி, அவங்கள்ட்ட கேட்டு எந்த பகுதியில இதே மாரி மறுபடியும் பருத்தி, எங்க ஊர்ல வந்து பருத்தி அதிகமா வரும். அந்த பருத்தி, எண்ணெய் வித்துக்கள், தறி நெய்யறதுக்கு உண்டான பணிகளையும் நிச்சயமா கொண்டு வருவாங்க. ஓகே. இப்போ அ அ விவசாயம் நலிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்க. இந்த பட்டாசு தொழிற்சாலையால வந்து விவசாயம் வந்து நலிந்து போச்சுன்னு சொன்னீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கப்புறம் விவசாயத்த பத்தி ஒரு பிரதான அ பரப்புரை, அதனுடைய விழிப்புணர்வ கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஆமாங்க. அந்த விழிப்புணர்வு மக்கள்ட்ட இருக்கா? சிவகாசில விவசாயத்த பத்தி? விவசாயத்த பத்தி இன்னும் எந்த விழிப்புணர்வும் இல்ல அண்ணா. அந்த அளவுக்கு இல்ல. விவசாயிகளா இருந்த ஆமா. விழிப்புணர்வுலாம் இல்ல அவங்களுக்கு. இனிமேல் விவசாயம் வருமா? விவசாயம் தேவை. அத வச்சுதான் நம்ம டெய்லி நம்ம சாப்பிடுறதுன்னு இருந்தா கூட, அண்ணன் இப்ப சொல்லி, 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 சொல்லி ஓரளவுக்கு பெரியவங்கள்ட்ட இப்ப நானு ஒரு ஊருக்கு போனேன். அந்த பகுதியில சொல்றாங்க, எங்களுக்காக உங்க அண்ணன் மட்டும் தான் பேசுறாரு. வேற யாரும் பேசுறது கிடையாது. யார் சொல்றா விவசாயம் மாரி ஒரு மிகப்பெரிய லாபம் பிசினஸ் எதுவுமே கிடையாதுங்கிறாங்க. எல்லாமே 1 கூட்டல் 1, 2 தான் வரும். நெல்லுலாம் பாத்தீங்கன்னா, 1 போட்டா 16, 32 அவ்வளவு விளைச்சல்ல வரும். இதுவரைக்கும் விவசாயம் நல்லா என்ன அப்டின்னா, நாங்க இப்போ நீங்க சொன்ன மாரி உரங்கள், அதுக்கு தகுந்த உரங்கள் நாங்க அவங்க குடுக்குற உரங்கள தான் போடணும். இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் இருக்கறனால விவசாயிகள் வந்து நாங்க நலிவடைஞ்சுட்டு இருக்கோம். உங்க ஆட்சி வந்துருச்சுன்னா, இத வந்து மாற்று மொழி பேசக்கூடியவர் தான் என்ட்ட வந்து சொன்னது. உங்க ஆட்சி வந்துருச்சுன்னா, விவசாயத்துக்கு நீங்க நிச்சயமா செய்வீங்க. அதனாலேயே நாங்க காட எதுவும் விக்காம வச்சிருக்கிறோம். எங்க பிள்ளைங்கலாம் வித்துருங்கப்பா, வித்துட்டு வாங்க. நிம்மதியா இருங்கப்பான்னு சொல்றாங்க. நிச்சயமா நாம் தமிழர் கட்சி இது வந்து நேற்று முன்தினம் நான் ஒரு முதியவர் என்கிட்ட பேசி, ஒரு தொகை குடுத்தாரு. குடுத்துட்டு விவசாயத்துக்காக பேசுறதுனால அவர் தான் முதல் குடுத்த ரூ. 5000 தொகை குடுத்து பேசுறாங்க. அவர் மாற்று மொழி பேசக்கூடியவர். அப்பப்ப நம்ம கட்சிக்கு நிதி குடுப்பாரு. என் பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது. இந்த விவசாய நிலத்த நான் விக்க மாட்டேன். நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து அ நிம்மதியா இருக்குன்ற மாரிலாம் சொல்றாங்க. ஆனா பொதுவா ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இன்னும் அந்த விழிப்புணர்வு வந்து இல்ல. நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே அது வந்து விவசாயம் கொள்வதற்கான தேவை மார்க்கெட் சந்தை கொள்கை தேவைப்பட நிச்சயமா எல்லாருமே போயிடுவாங்க. வைரஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே அது அப்படியே நிச்சயமா அதுல என்ன விளையுதோ போயிடுவாங்க. நம்ம ம்ஹ்ம். ஆட்சிக்கு வரும்பொழுதே நிச்சயமா இந்த பட்டாசு நம்பிதான் நம்ம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே மாற்று தொழிலுக்கு வந்துரும். இது அதுக்கான சரியான ஒரு அரசியல் அதிகாரம் இல்லாததுனாலதான் இருக்கு இவ்வளவு சிக்கல். மாற்று மொழி பேசுறவரு அ அ க கட்சிய நல்ல நோக்கத்த புரிஞ்சுகிட்டு உதவி பண்றது கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அ ம். இப்போ அ அரசு பள்ளி பத்தி வரும்போது, அரசு பள்ளி வந்து அ வருகை குறைஞ்சிட்டே வருது. பள்ளிகள மூடும் நிலைமை வருது. பள்ளிகளோட தரம் சரியில்ல. அ அத முன்னேற்றத்துக்கான என்ன திட்டம் நீங்க வச்சிருக்கீங்க? இப்ப நான் படிச்சதே அரசு பள்ளிதான்னா. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில படிச்சு, அப்புறமா அரசு மேல்நிலைப் பள்ளியில தான் நான் படிச்சேன். 4 நாள் முன்னாடி அந்த பள்ளிய போய் பார்க்கும்போது, வளர்ச்சி வளர்ச்சிங்கிற பேர்ல இங்க மேம்பாலம் வந்துருச்சு. நாங்க வந்துட்டு 4 வழிச்சாலை போட்டோம். சிவகாசி உழைப்பாளர்கள்ல சொன்ன மாரி ஒரு பொம்மை வச்சுட்டாங்க நடுவுல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிஸ்கட் அ டப்பான்னு உள்ள நினைச்சிருப்போம். உள்ள எறும்பெல்லாம் போய் பிஸ்கட்டே அரிசி வெறும் பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ரொம்ப நாள் பயன்படுத்தலாம். அது மாதிரி இது கவர்ச்சியா சொல்றாங்களே தவிர, உள்ள போய் பார்க்கும்போது அடிப்படை வசதி வந்து குழந்தைகளுக்கு தேவையானது சிறுநீர் கழிக்கிறதுக்கோ, அல்லது மலம் கழிக்கிறதுக்கோ, போதுமான பாதுகாக்கப்பட்ட ஒரு கட்டடம் வேணும். ஒரு கட்டடம் இடிஞ்சு அப்படியே இடியிற நிலைமையில இருக்கு. அத சுத்தி ஒரு நூல் கட்டி வச்சிருக்காங்க. நூலு கெட்டிட்டு அந்த நூல தாண்டி இந்த குழந்தைங்க போயிற மாட்டாங்களா? போகதான் செய்வாங்க. போய் அது தடை செய்யப்பட்ட பகுதின்னு எழுதி வச்சு, இது ஒரு தடுப்புன்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க. இது எனக்கு மிகுந்த மன உளைச்சல் ஆச்சு. பொதுவா ஏன் பிள்ளைங்களையோ, இல்ல யாரும் ஏன் வந்து அரசு பள்ளிக்கு விட மாட்டேங்கிறோம்னா, பொறுப்பா அங்க வந்து போதிய வசதிகள் இல்ல அப்படிங்கிறதுனால தான். ஆனா சட்டமன்ற உறுப்பினரா வந்ததுக்கு அப்புறமா, நிச்சயமா கட்டடங்கள் தரமான கட்டடங்கள், அவங்களுக்கு தேவையான காற்போட வசதிக்கு உண்டான அவங்களுக்கு தேவைப்படாத அளவு தான் கட்டணமே இருக்கும்னா, நெறைய கட்டுறத விட்டுட்டு, கொஞ்சம் இடம் விட்டு பிள்ளைங்க விளையாடுறதுக்கு, இருக்குமான ஒரு இப்ப இருக்கிற பள்ளிக்கூடங்கள தரம் உயர்த்தியும், இன்னும் புதிதாக 2 அரசு பள்ளி கட்டாயமா தேவை. அதே மாதிரி
தனியார் பள்ளிகளுக்கு கொஞ்சம் நெருக்கடி நிறைய கொடுக்கணும் அப்படின்னு, அதாவது நெருக்கடினா அனுமதி பெறணும் அப்படின்னா இன்னைக்கு சரியான எந்த பாதுகாப்பற்ற தனியார் பள்ளிகளுமே இருக்கு. ஆனா அது வெளியே தெரியாம இருக்கு. அதெல்லாம் நான் வெளியில கொண்டு வரும்போது நிச்சயமா அங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் இங்க கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இங்க பாதுகாப்பு உயர்த்திட்டாலே அங்க என்ன தரம் இருக்குன்ற இப்ப கொரோனா காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அரசு பள்ளிகள்ல சேர்த்திருப்பாங்க. அரசு பள்ளியில சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்க யாருமே விடுதலை எடுத்துட்டு போல. கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியார் பள்ளியில சேர்க்கல. காரணம் கேட்டா ஆசிரியர்கள் நல்லா இருக்கிறாங்க. பள்ளி மாணவர்கள் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. பாடம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அடிப்படை அமைப்புன்னா கட்டடங்கள், தூய்மை, குழந்தைகளுக்கு தேவையான பாதுகாப்பும் சரி, போக்குவரத்தும் சரி இல்ல. அதனால அரசு பள்ளிகளுக்கு பிள்ளைங்களை கொண்டு போய் எப்படி தனியார் பள்ளிகளுக்கு ஒரு வாகன ஏற்பாடு இருக்கோ, அதே போல இலவசமா பிள்ளைங்க வந்துட்டு போறதுக்கு பேருந்துகள் வசதி பண்ணி கொடுத்து ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்து கூட்டிட்டு வாங்க. பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்து விடுற அளவுக்கு உண்டான தரம் உயர்த்தி டிஜிட்டல் முறையில இன்னைக்கு கம்ப்யூட்டர் இன்னைக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் செல்போன் நோண்டுறாங்க. ஆனா ஒரு தொழில்நுட்பத்தோட அதை என்ன செய்யணும்னு சொன்னா எந்த பிள்ளைங்களுக்குமே தெரியல. அதனால கணினி மயமாக்கப்பட்டு குழந்தைங்களுமே எளிமையா இந்த குறிப்பா அந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்துறது எப்படின்றத 1ஆம் வகுப்புல இருந்தே சரியா பயன்படுத்துறது எப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுப்பேன். அன்னைக்கு ஒரு வயசு 2 வயசு பிள்ளைங்க கூட அழகா செல்போன்ல என்ன என்ன இருக்கோ இல்லையோ அது பயன்பாடு அதிகமா இருக்கும். அதை விடுத்துட்டு 5ஆம் வகுப்புல உங்க பிள்ளைகளை 1ஆம் கிளாஸ் சேர்க்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு சமூக வலைதளத்துல எப்படி நம்ம கையாளணும், எதுக்காக பயன்படுத்தணுங்கிறத அப்போ இருந்தே சொல்றதுக்கு உண்டான சூழலை உருவாக்கும். சிவகாசியிலிருந்து புலம்பெயர்ந்து வாழ்கிற அனைத்து தமிழ் மக்களுக்கும் உங்களுடைய வேண்டுகோள் அல்லது கருத்து இல்ல அறிவுரை என்ன சொல்ல வரீங்க? இங்க சிவகாசியில இருந்து வேற மாநிலத்துக்கு நிறைய பேர் போயிருக்காங்க. பல நாடுகளுக்கும் போயிருக்காங்க. இப்ப அவங்க எல்லாமே என்னன்னா, நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. எனக்கு நல்ல விலை கிடைச்சிச்சு. பல லட்சங்கள் நம்ம சம்பளம் வாங்குறோம். சிவகாசிக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லாம இந்த சிவகாசி என் பெருமை அப்படிங்கிறதையும் இங்க அரசியல்வாதிகள் இருந்து அதிகாரிகள் இருந்து சரியா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி வெளியில வாழக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும் இந்த கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டு தங்களான முயற்சிகளை நீங்க தாயங்க சிவகாசி வரும் பொழுதெல்லாம் அதுக்கான முயற்சிகளை எடுத்து நிதி உதவியா இருக்கலாம் அல்லது உங்களுடைய கருத்தா இருக்கலாம் இல்ல உங்களுடைய எதிர்ப்பாக இருக்கலாம் நீங்க பதிவு செய்யலாம். நீங்க படிச்சு நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க. இருந்தாலும் சிவகாசி தொழிலுக்குன்னு ஒரு சிக்கல் வரும் பொழுதோ அல்லது சிவகாசி மக்களுக்கு பாதிப்பு வரும் பொழுதோ உங்கள் குரல்களை நீங்க உயர்த்தினால் எங்களுக்கு அது நிச்சயமா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அரசியல் பயணத்தில் நாம் தமிழர் கட்சி ஊடாக உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி சகோதரி. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. மகிழ்ச்சி அண்ணா. உண்மையிலேயே வெளிநாட்டுல இருந்தா கூட தமிழக அரசியல சரி செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட எப்பயுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருந்தா கூட நம்ம தமிழக தாயகம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு சட்டமன்ற சாதாரண ஒரு எளிய குடும்பத்துல இருந்து வந்த நானும் என்ன நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு கொடுத்து நீ களத்துல நிப்பாடி இருக்குன்னா இவங்களை எந்த மாதிரி வெளியில கொண்டு வரணும்ன்ற நோக்கத்துக்காக நீங்க இந்த முயற்சி எடுத்துருக்கீங்க. எனவே முயற்சி எடுத்த என் அன்பு சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாக என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னாயே, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம்.